அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, எப்பா உனக்குள்ள மாயமற்ற விசுவாசம் இருக்குது. எப்படிப்பட்ட விசுவாசமா? அப்ப விசுவாசத்துல மாயம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணிட்டே போறேன் பாஸ்டர், நான் விசுவாசிக்கத்தான் செய்யறேன் பாஸ்டர், உண்மையா விசுவாசிக்கத்தான் செய்யறேன் பாஸ்டர், விசுவாசத்தினால்தான். மாயமான விசுவாசம், பாஸ்டரை பார்க்கும்போது வரக்கூடிய மாயமான விசுவாசம், இல்லை திருச்சபைக்கு வந்த உடனே வரக்கூடிய மாயமான விசுவாசம். தேவன் அதை விரும்பல. உன்னுடைய விசுவாசம், உனக்குள்ள ஒரு விசுவாசம் ஆரம்பிச்சதுன்னா அது உன் தலைமுறையை பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டன் நினைக்கிறேன், ஒரு மிஷினரி, அவங்க தாயார் ஒவ்வொரு வேலையை செய்யும்போதும், சமைக்கும்போது, அரிசி போடும்போது, பருப்பு போடும்போது, ஒவ்வொரு வேலையை செய்யும் போதெல்லாம் அவங்க ஜோம் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்களாம், செய்வாங்களாம். பிற்காலத்தில் அவருடைய மகன் ஆப்பிரிக்க கண்டத்தையே அசைக்கக்கூடிய ஒரு வல்லமையான தேவ மனுஷனாய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் எங்க? உங்களுக்குள்ள, தகப்பனுக்குள்ள, தாய்க்குள்ள விசுவாசத்தின் வாழ்க்கையை காண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நான் உங்ககிட்ட இந்த மாயம் இல்லாத விசுவாசத்தை பார்க்குறேன்? நான் நினைக்கிறேன், உன் பாட்டி ஒருத்தி இருந்தா, அவ பேர் லோவிசாள், அவ விசுவாசம் உள்ளவளா இருந்தா. அவளுடைய மக உன் அம்மா ஐனேக்கியாள், அவளும் பயங்கரமான விசுவாசம் உள்ளவளா இருந்தா. அந்த விசுவாசம்தான் உனக்குள்ள வந்திருக்கிறதுங்கிறத நான் புரிந்து கொள்ளுகிறேன், நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசம் உங்ககிட்ட இருந்து அப்படியே உங்க ஃபேமிலிக்குள்ள பாஸ் ஆகணும், உங்க பிள்ளைகளுக்குள்ள பாஸ் ஆகணும். மூணாவது தலைமுறையில் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, உங்ககிட்ட மாயமில்லாத விசுவாசம் இருக்குப்பா. அது எங்கிருந்து வந்துச்சு? லோவிசாளுக்குள்ள இருந்து, ஐனேக்கியாளுக்குள்ள இருந்து வந்தது, ஐனேக்கியாளுக்குள்ள இருந்து தீமோத்தேயுக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல வல்லவர்களா மாறி, நீங்கள் விசுவாசத்துல பலப்பட்டு, விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு, விசுவாசத்துல திடனாய் இருப்பீங்கன்னு சொன்னா அந்த விசுவாசம் உங்க தலைமுறைக்குள்ள போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்குள்ள கடந்து சென்றது. ஆபிரகாம் குழந்தைக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு திருமணமாச்சு. ஈசாக்குக்கு திருமணமாகும் 40 வயசு, அவனுக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தான். கர்த்தர் அதனாலே ரெபேக்காளை கர்ப்பவதியாக்கினார். ஹல்லேலூயா. கண்டினியூ பண்றார். ஆபிரகாம் இடத்துல இருந்த விசுவாசத்தை விட ஈசாக்கின் இடத்துல கொஞ்சம் ஹையா தான் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு ஒரே மனைவி தான். விசுவாசத்துல தன் குடும்பத்தின் மேல அக்கறை உள்ள விசுவாசத்துல ஸ்திரமா வளர்ந்தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் விதைச்ச விதையில 100 மடங்கு பலனா, 100%. ஹல்லேலூயா. ஒரு நெல்லுக்கு 100 நெல். நான் சொல்றது ஒரே ஒரு நெல்லுக்கு 100 நெல் பலன். அப்படின்னா நார்மலாக ஒரு நெல்லுக்கு 20 விதை விளைச்சாவே நல்ல மகசூல், 20-30 வந்துட்டாவே அருமையான மகசூல். ஆனால் ஒரு விதைக்கு 100 விதை, 100 பலன். ஹல்லேலூயா. 100% பலன். அப்படின்னா அவனோட விசுவாசம் எவ்வளோ ஹையாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் விதைச்ச காலம் வறட்சி காலம், எங்கேயுமே விளைச்சல் இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை, எங்கேயுமே விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. வறட்சியான காலத்தில் தன் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை விசுவாசித்து அவன் விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். காலத்தை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, கர்த்தரை பார்த்தான், கர்த்தரை விசுவாசித்தான். தேவன் அதை அவனுக்கு நீதியா எண்ணினார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போ உங்க விசுவாசத்துல நீங்க என்ன பண்ணுங்க, நிலைச்சிருங்க. உங்க விசுவாசம் உங்கள் தலைமுறைக்குள்ள கடந்து போகக்கூடியதா இருக்கிறது.